இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் வீட்டில் ஜின் இருக்குது, அதாவது இந்த ஜின் வீட்டில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜின் ஸ்டோரி தாங்க. இந்த ஜின் ஸ்டோரியிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. கெட்ட ஜின்னும் இருக்குது, நல்ல ஜின்னும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம மதுரையில் ஜின்னிடம் சிக்கிய ஒரு குடும்பம் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போங்க. அதே ஸ்டோரி மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்டோரியுமே இருக்குது. ஆனால் இந்த ஜின் ஒரு நல்ல ஜின்னாங்க. இந்த ஜின்னால இந்த குடும்பத்துக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இங்கே இருந்தால் உங்களோட வெல்த்து, உங்களோட அதாவது இந்த பணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அள்ளி கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஒரு ஜின் வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஜின் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடச்சி அவங்க பெரிய லெவலுக்கு போயிடுவாங்களாங்க. அது ஐடி ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே பெரிய ஒரு லெவலுக்கு போயிடுவாங்களாம். ஆனால் அந்த ஜின் வீட்டில் இருக்கிறவங்கள சும்மாவே விடாது. எதனா ஒன்று நோண்டிக்கிட்டே தான் இருக்குமாங்க. எதனா ஒன்று நமக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தென்பட்டுக்கிட்டே தான் இருக்குமா. நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போமா, நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் தன்னால் நம்ம கண்ணு முன்னாடியே ரைட் சைடில் இருக்கிற பாத்திரம் லெஃப்ட் சைடில் போகிறது. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க யாராச்சும் ஒருத்தர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பழகிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. பார்த்தா ஹெவி ஃபீவர் அடிக்கும். கிளினிக் கூப்பிட்டு போனோம்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கிறான் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே தர்காவுக்கு கூப்பிட்டு போனோன்னா இந்த பையன் வீட்டில் ஏதோ ஒரு ஆத்மா கூட, ஏதோ ஒரு ஜின்னு கூட ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். இது அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ இந்த மாதிரி ஃபீவர் வரத்தான் செய்யுன்னு சொன்னால் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு நல்ல வெல்த்து கொடுக்குது, இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு நிறைய ப்ரமோஷன் கிடைக்குது, நம்மளோட வாழ்க்கை அப்பில் போகுது, அதனால் இங்கேயே இருந்துடலான்னு நினைப்போமா? இல்லை என்னோட குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகுது, எனக்கு என் குழந்தையும் ஃபேமிலியும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போவோமா? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியிலையும் இதே மாதிரி தாங்க. ஒரு ஜின் வீட்டுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியறதுக்கே ஒரு 2-3 மாதங்கள் ஆகுது. இந்த 3 மாதத்துக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வந்தாங்களா, வரலையா, அவங்க வீட்டில் எதனா உயிரிழப்பு ஏற்பட்டுச்சா, அமானுஷ்யங்கள் நடந்துச்சான்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான ஒரு ஜின் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் அபிநயாங்க. அபி பெங்களூரை சேர்ந்தவங்க. அபிக்கு அப்பா கிடையாது, அம்மா, 2 அண்ணனுங்க. இவங்க 4 பேர் தான் அவங்களோட வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. பெங்களூரில் ஒரு பகுதியில் அவங்களுக்கு அப்பா இல்லாத காரணத்தினால சின்ன வயசுலேருந்து அவங்க 2 அண்ணனுங்க தான் பொறுப்பேற்று எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. நல்லாவும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க குடும்பத்தை. அவங்க இருக்கிறது சொந்த வீடு தான். என்னதான் சொந்த வீடாகவே இருந்தாலும் சில கடன்கள்லாம் இருந்திருக்குது. இது எல்லாத்தையுமே உங்கள் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பாடுபட்டு அடைச்சிடுறாங்க வேலைக்கு போயிட்டு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வீட்டில் ஒரு விஷயம் தெரிய வருது. சின்ன அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு அவங்க அண்ணன், இந்த பெரிய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒத்துக்கிறார். அவரே முன்னாடி நின்று கல்யாணத்தையும் நடத்தி வச்சிருக்கிறார் சின்ன அண்ணனுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்கிறாங்க இவங்களோட வீட்டில், சொந்த வீட்டில். இந்த சின்ன அண்ணனுக்கு கல்யாணமாகி அடுத்த ஒரு 2-3 மாசத்துலயே பெரிய அண்ணனும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இன்டர்காஸ்ட் மேரேஜ், அதாவது முஸ்லீம் பொண்ணு ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்களோட வீட்லையும் ஓகே சொல்லிடுறாங்க, இவங்க வீட்லையும் ஓகே சொல்லிட்டு இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாரு, மூத்த அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ 2 அண்ணனுங்களுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வைஃபோட சொந்த வீட்டில் அம்மா தங்கச்சியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த புதுசாக வர அண்ணிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்க குழந்தையால தான் வம்பெழுப்பாங்க, இல்லை மாமியாரை வம்பெழுப்பாங்க, இல்லை மாமியார் வம்பெழுப்பாங்க, குழந்தையார் வம்பெழுப்பாங்க. இதுதான் ஒரு உலக வழக்கம். ஆனால் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பெரிய அண்ணிக்கும் சின்ன அண்ணிக்கும் மோட்டிவ் ஆகுமாங்க, சண்டை வருமா எதுக்கு எடுத்தாலும். 2 பேருமே எதிர் திசையில தான் நிற்பாங்களாங்க. வீட்டில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அம்மாவும் தங்கச்சியும், அதாவது இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா அபி, இவங்க 2 பேரும், அண்ணனுங்க 2 பேர், இவங்க 4 பேருமே ஒரே சைடில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அண்ணிங்க 2 பேர் மட்டும் எதிர் திசையில் நிற்பாங்களாம். இதுதான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதனாலேயே ஏகப்பட்ட சண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. மூத்த அண்ணன் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இது இப்படியே இருந்துச்சுன்னா குடும்பத்தை கெடுத்துரும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறத அவர் ரொம்ப விரும்புவாராம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க இல்லையா அப்பா இல்லாததுனால. இந்த குடும்பத்தை விட்டுறக்கூடாதுங்கிற காரணத்தினால தனி கொடுத்தனம் போயிடலாம், செப்பரேட்டாக நாங்கள் போயிடுறோம். அதாவது பெரிய அண்ணியை கூப்பிட்டுக்கிட்டு அண்ணன் மட்டும்
பெரிய அண்ணனும் அண்ணியும் மட்டும் வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வீடுகளும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த டைமில் அவங்க அண்ணி மாசமாக இருக்கிறாங்க, வாமிட் பண்ணுறாங்க, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு கிளினிக் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பிளானை அப்படியே கைவிட்டாங்களாங்க. அடுத்து ஒரு வருஷம் அப்படியே போகுது, அவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறான். அதுக்கடுத்து 1 வருஷம் போகுது, அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் வருது. இந்த இடைப்பட்ட 2 வருஷத்துலையுமே இந்த சின்ன அண்ணியும் பெரிய அண்ணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாங்க. பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனில் பெரிய சண்டை நடக்க போய் இப்போ அண்ணன் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, இதுக்கப்புறம் நம்ம வந்து காலதாமதம் பண்ணக்கூடாது, லேட் பண்ணக்கூடாது, லேட் பண்ணோன்னா குடும்பம் 2000. இப்போ அவரோட ஒய்ஃபையும் இந்த 1 வயசு குழந்தையும் கூப்பிட்டுட்டு வெளியே போயிடலாம், வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் அவருக்கு இந்த பிளான் வந்து நிறைவேறினது அந்த பையனுக்கு 2வது பர்த்டே வரும்போது தான். அடுத்து 1 வருஷமும் ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க, சண்டை மேலே சண்டையாக வந்துக்கிட்டே இருந்திருக்குது. இதுக்கு நடுவில் அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்க 3 பேரும் அம்மாவோட ஒற்றுமையாக தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வரதில்லை, எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் இந்த பையனுக்கு 2 வயசு ஆகுது. 2 வயசு ஆகி கரெக்டாக அந்த பர்த்டே முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாரு மூத்த அண்ணன். அவருக்கு ஒரு வீடும் கிடைக்குதுங்க. பெங்களூரில் வில்ஸ்டன் கார்டன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குமாங்க. இந்த ஏரியாவில் 2nd ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட், அதாவது 1 BHK அந்த வீடை போய் பார்க்கலான்ட்டு அண்ணியும் அண்ணனும் போயிருக்கிறாங்க குழந்தைய தூக்கிட்டு. போகும்போது அங்கே லிஃப்ட்லாம் இருக்குது. இது வந்து ஒரு 1 BHK வீடு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமா, அங்கே டைனிங் டேபிள்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட், ஃபுல் ஃபர்னிஷ்டு. ஹாலில் டைனிங் டேபிள் இருக்குமா, ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா, அதுக்கு ஆப்போசிட்லேயே வெளியே ஒரு காமன் டாய்லெட் இருக்குமா. இந்த காமன் டாய்லெட்டையும் இந்த ஹாலையும் தாண்டி போனால் தான் கிச்சனே வருமா. கிச்சனுக்கு பக்கத்துலேயே பால்கனி இருக்குமா. இதுதான் அவங்க வீட்டோட அமைப்புங்க. இந்த வீடை பார்க்கறதுக்கு பெரிய அண்ணனும் அண்ணியும் அவங்க குழந்தைய தூக்கிட்டு வரும்போது லிஃப்ட்ல ஏறி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர வரைக்குமே அவங்க அண்ணிக்கு எதுவுமே தோணலைங்க. இவங்க அண்ணி முஸ்லீம், அவங்க அண்ணிக்கு ஒரு பவர் இருக்குதான். இது நான் நிறைய ஸ்டோரியில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களில் நிறைய பேருக்கு மேபி இருக்கலாம். சென்ஸ் பண்ண முடியுமாங்க, நெகட்டிவ் வைப்ரேஷனை சென்ஸ் பண்ண முடியுமா? இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத உணர முடியுமா? அந்த மாதிரி ஒரு உணர்வு இவங்க அன்னிக்கு வந்திருக்குது. இந்த கால் எடுத்து கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த உணர்வு வந்திருக்குது. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்கம் கொடுத்துருக்குது. இதை அவங்க ஹஸ்பண்டு கிட்ட சொல்லலை, மறைச்சிடுறாங்க. ஏன்னா வீடு நல்லா இருக்குது, ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட், 5000 ரூபாய் தான் வாடகை. பெங்களூரில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த கார்டன் ஏரியாவில் வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறது. 5000 ரூபாய் தான் வாடகை, 50000 ரூபாய் தான் அட்வான்ஸாக. அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவர் அட்வான்ஸும் கொடுத்துட்றாரு. டோக்கன் அட்வான்ஸ் 20000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம், இன்னொரு ஒரு 1 வீக்கில் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா திங்ஸ்லாம் வந்து காலி பண்ணுறதுக்கு ரொம்பலாம் கிடையாது, இது ஆல்ரெடி ஒரு ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்ங்கிறனால இவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் மட்டும்தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த வீடை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அவங்களுக்கு தூக்கமே இல்லை. ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. அது என்னங்கிறது அவங்களுக்கு புரிதல் வர மாட்டேங்குது. ஒருவேளை அந்த சின்ன அண்ணி கூட சண்டை போட்டு அவங்க ஏதோ தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் இவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா, இல்லை இந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்தனால தான் இவங்களுக்கு ஏதோ தப்பாப்படுதான்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 3 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா இவங்களோட சின்ன அண்ணி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எப்படா அந்த வீட்டுக்கு போகணும் தான் இருந்திருக்குது பெரிய அண்ணிக்கு. இப்போ 1 வாரம் ஆகுது. 1 வாரத்துக்கு அப்புறமா பெரிய அண்ணனும் அண்ணியும் குழந்தைய தூக்கிக்கிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பள்ளியாங்க. இவ்வளவு பெரிய பள்ளியை இவங்களோட வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதான் இவங்க அண்ணி. நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த கட்டப்பள்ளின்னு சொல்லுவாங்க, மரப்பள்ளி அப்படிலாம் சொல்லுவாங்க, பெருசா இருக்கும். இது ரொம்ப பெருசாங்க. இந்த கரெக்டாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சைஸுக்கு, ஒரு ஓனா சைஸுக்கு இருக்குதான் இந்த பள்ளி. இவங்க பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது அது மேலே விழுந்து இந்த பால் பாத்திரம் விழுந்து இந்த பால் பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பால்லே விழுந்து செத்து போச்சாங்க பள்ளி. அவ்வளோ பெரிய பள்ளி. இவங்க அன்னைக்கு மனசே சரியில்லை. பொதுவாகவே அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறவங்க கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்ட்காக தான் பாலே காய்ச்சுறாங்க, பால் காய்ச்சறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த சம்பிரதாயத்தெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அந்த நாளே பால் காய்ச்சும் போது பால் தெரிஞ்சு போல, பள்ளி விழுந்து தான் கீழே விழுந்திருக்குது. இது காமனான ஒரு விஷயம் தான். இதை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு கீழேயே, இவங்க அப்பார்ட்மெண்ட் போயிருக்காங்க இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட் கீழேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குமாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காரு. இந்த டப்பு, அப்புறம் அந்த மக்கு, இதெல்லாம் வந்து வாங்க போயிருக்கிறாரு. வாங்க போனதுனால இவங்க மட்டும்தான் பால் காய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. குழந்தை தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த தொட்டிலில். இப்போ இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்லலாமா வேணாமா? ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இதை போய் இந்நேரத்தில் அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமாங்கிற ஒரு தாட்லேயே அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பால் செட்டிலேருந்து இந்த மாதிரி பள்ளி விழுந்து கீழே விழுந்துருச்சுன்னு அவரே அசால்ட்டாக எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் காமனான விஷயம்தாம்மா, இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, நல்ல வீடு, நல்ல பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்குது, எனக்கு இப்போ தான் மேனேஜர் கால் பண்ணாரு, ஆல்ரெடி அவருக்கு அவரோட ஒர்க்கில் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குங்கிறனால மேனேஜர் வேற திட்டிருக்கிறார்.
அதுக்கு சாரி கேட்டு அந்த ஆள் யார்ட்டையுமே சாரி கேட்க மாட்டான், என்கிட்டயுமே சாரி கேட்க மாட்டான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அதிசயமா அந்த வீட்டுக்கு வந்த நேரமா என்னன்னு தெரியல, ஃபோன் போட்டு சாரி கேட்டு உடனே ஆஃபீஸ் கூப்பிட்டுருக்காரு, நான் கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராங்க. இவங்களும் சரி ஓகே, அவர் சொல்ற மாதிரி இது ஒரு காமனான விஷயம் தான், பள்ளி விழுகிறது இதெல்லாம் காமனான விஷயம்ட்டு விட்டுறாங்க. அன்னைக்கு மதியம் ஒரு 1 மணி இருக்குமாங்க, பிளே ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு கீழே வந்திருக்காங்க. குழந்தைய அழுதுகிட்டே இருந்திருக்கான் தூங்காம. அவனை தூக்கிக்கிட்டு 2.5 வயசாகுது இப்போ அந்த பையனுக்கு, தூக்கிக்கிட்டு கீழே வராங்க. அப்போது இவங்களுக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க டோரை கரெக்டாக லாக் பண்ணி வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது இவங்களை பார்க்குறாங்க. இவங்களை பார்த்துட்டு இந்த வீட்டுக்கா வந்திருக்கீங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம் அந்த பாட்டிமாவும் அவங்களோட பொண்ணும். ஆனால் அவங்களோட பார்வையே சரி கிடையாதாங்க. இவங்களை கேட்டுட்டு அந்த வீட்டை ஒரு மாதிரி மார்க்கமாக பார்த்துருக்குறாங்க. படங்கள் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, எதையோ சொல்ல வருவாங்க ஆனால் சொல்லாமல் எதுக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. நமக்கு வேற நெகட்டிவ் எனர்ஜி தோணுச்சு, அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை, ஒரு 2-3 நாளாகவே. ஹஸ்பண்டுக்கு வேற இந்த மாதிரி வந்தனமே ராசியாக இருக்குங்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, சரி விடுங்க அசால்ட்டாக விட்டுருவோம்னு சொல்லிட்டு பிளே ஏரியா அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு மேலே வந்திருக்கிறாங்க. பானு மேலே வந்ததுக்கு அப்புறமா அவங்க குழந்தைய கீழே விட்டுட்டு கிச்சனுக்கு போயிருக்கிறாங்க. நைட்டு சாப்பாடுக்கு ஏதோ ஊற வைக்கிறதுக்காண்டி இந்த கடலை ஏதோ ஒன்று ஊற வைக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. இந்த டைமில் இந்த பையனுக்கு இன்னும் பேச்சே வரல, சரியா 2.5 வயசு தான் ஆகுது அவங்க பையனுக்கு. ஆனால் யாரோ ஒருத்தர் கூட ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசி விளாண்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பையன். வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில், இந்த வீட்டில் மூளை கார்னர் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கார்னர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கார்னரில் ஹாலில் ஒரு கார்னரில் யாரு கூட பேசி சிரித்து மேலே பார்த்து கையை தூக்க சொல்கிறானா. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்குதுங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா அங்கே யாருமே கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொன்று அத்தர் ஸ்மெல் வந்திருக்குது. ஒரு மாதிரி இந்த மல்லிகைப்பூ அத்தர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்மெல் வந்திருக்குது ஹெவியா இவங்க வீட்டுக்குள்ள. இவங்க அத்தர் யூஸ் பண்ணுவாங்க, இவங்களோட ஹஸ்பண்டும் வந்து சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. ஆனால் இவங்க அன்னைக்கு அந்த சென்ட்டோ அத்தரோ யூஸ் பண்ணவே இல்லை. வெளியே போயிட்டு வரும்போது அந்த வீடு முழுக்க ஸ்மெல் வந்து அந்த ஸ்மெல்லே கிடையாது. இப்போ இந்த பையன் விளையாடும் போது மட்டும் ஏன் இந்த அத்தர் ஸ்மெல் வரணும், ரொம்ப ஹெவியா வருதாங்க, மூக்க தொலைக்கிற அளவுக்கு, விட்டா தலைவலியே வந்துடும், அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்துருக்குது. இப்போ அந்த பையனை தூக்குறாங்க, வரமாட்டானா. மாமான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறானா. மாமான்ட்டு அந்த பையன் வந்து இப்போ வரைக்கும் அம்மா அப்பாங்கிறதே ஒரு மாதிரி இதாக தான் சொல்லுவாராம், ஒரு மாதிரி தனி தான் சொல்லுவாங்க. 3 வயசுல தான் குழந்தைங்க பேசவே ஆரம்பிப்பாங்க இல்லையா, சிலர் தான் 2.5 வயசுல பேசுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயந்து போய் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இவங்களோட ரூமுக்கு ஓடி வந்திருக்காங்க. இவங்க ரூமுக்கு ஓடி வந்த அந்த நேரத்துல ஹால்ல இருக்கிற அந்த தொட்டில் தன்னால ஆடுதுங்க. ஹால்ல இவங்களோட அந்த பால்கனியும் வந்து ஓபன் பண்ணி வைக்கல, அது போக ஃபேனும் போடல. இவங்க ரூம்குள்ள வந்துட்டு அந்த கதவை மூட போற அந்த நேரத்துல லிட்டரலி கண்ணுக்கு முன்னாடி தெரியுதாங்க, நார்மலா இருக்கிற தொட்டில் இப்படி ஆடுதாங்க. அதுல அந்த குழந்தைங்களை தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்கு தெரிஞ்சிருது பானுவுக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, தப்பானது தான். ஏன்னா குழந்தைய வந்து இந்த மாதிரி குழந்தையோட கண்ணுக்கு தெரியுது, இவங்க கண்ணுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுது. இதை அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டே சொல்லி இன்னொரு ஒரு மாதத்தில் இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க பானு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு பொதுவாகவே இவங்களோட ஹஸ்பண்ட், பானுவோட ஹஸ்பண்ட் வந்து காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போனார்னா நைட்டு 11:30 மணிக்கு தான் அவருக்கு முடியுமா, 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாராம். சில நேரம் 12:30 மணிலாம் ஆகுமா. 12 மணிக்கு அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க தூங்காம. முழிச்சிருக்கும் போது அவர் வீட்டுக்கு வராரு, அவர்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க உட்காந்துருக்குறாங்க. ஆனால் வரும்போதே பானுவோட ஹஸ்பண்ட் சக்தி ஒரு மாதிரி ஹாப்பியாக வராரு, சந்தோஷமாக பானுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து இந்தாடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களை ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குது, நான் சொன்னேன்ல என்னோட மேனேஜர் வந்து சாரியே கேட்க மாட்டான், இன்றைக்கி வந்து சாரி கேட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரமோஷன் வேறு வந்திருக்குடி, நான் அடுத்த லெவல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கிறார். சம்பளமும் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குது, இவர் வாங்கிட்டு இருந்த அமௌண்ட்டை விட ஒரு 20,000 ரூபா இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. இந்த வீடு வந்து செம்ம ராசிடி அப்படிங்கிறார். இப்படி ஒரு பதிலை இவர்கிட்ட இருந்து பானு எதிர்பார்க்கல. இப்போ எப்படிங்க சொல்ல முடியும் ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த வீடு வந்து ராசி இல்லை, இந்த வீடு வந்து பயமாக இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது, குழந்தைய இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு எப்படி சொல்ல வரும் மனைவிக்கு. அப்படியே அதை மறந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க ரூமில் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சக்தி எப்பயும் போல் வீட்டிலேருந்து 9 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு இவங்களோட அக்கா வந்திருக்கிறாங்க. யாரு? பானுவோட அக்கா. அவங்களோட குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா தனியாக இருக்கிறோம், இங்கே வேற ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி மனசு சரியில்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அக்கா வந்தோடனே சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ அக்கா வந்து நல்லா நான்வெஜ் சமைப்பாங்களாம். பானுவோட அக்கா வந்து சூப்பராக நான்வெஜ்லாம் சமைப்பாங்களாம், வித்தியாசமாக சமைப்பாங்களாம் முஸ்லீம்ஸில். ஸோ அந்த மாதிரி நான்வெஜ்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது இவங்க குழந்தைங்களோட அங்கே தான் ஹாலில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. பானு டிவியும் ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்க குக்கரில் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க, விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு.
இதுக்கு நடுவில் காய்கறியை கட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க பானுவோட அக்கா மட்டும்தான் கிச்சனுக்குள்ளே இருக்கிறாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறாங்க. அதில் தான் சிக்கன் போட போகிறாங்க. ஆல்ரெடி மட்டன்லாம் போட்டு அது பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிக்கனுக்கு வெட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குக்கரில் வெட்டி வச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த குக்கரை வந்து யாரோ ஒருத்தவங்க எடுக்கிற சவுண்டு கேட்கும் இல்லையா? இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இங்கனுக்குள்ள அந்த குக்கரை தூக்குறாங்கன்னா அந்த குக்கரோட சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டவுடனே நான் திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க என்னை பின்னாடி உரசிட்டு போகிறாங்க. இப்போ அந்த குக்கரை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இப்படி அவங்களோட இந்த கை வந்து இடிச்சிச்சுன்னா ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க அக்கா மேலே உரசினது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்டிருக்கு லெஃப்ட் சைடில். இவங்க அக்கா திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த பக்கம் குக்கர் இருக்குது. ரைட் சைடில் வச்சிருந்த குக்கர் லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ திட்டிக்கிட்டே சமைக்கிறாங்க. ஏய், டென்ஷன் பண்ணாத, நான் சமைக்கும் போது யாரும் இங்கே வரக்கூடாது சரியா? உனக்கு தான் சொல்கிறேன் பானு, நீ வெளியே போய் உட்காரு, இன்னைக்கு என்னோட சமையல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டிவி ஆஃப் ஆயிடுது. டிவி ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது டோட்டலாகவே கரண்ட் போச்சு. வீட்டுக்குள்ள மயான அமைதி, குழந்தைங்க சத்தமும் கேட்கல, பானுவோட சத்தமும் கேட்கல. மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஹாலில் வந்து பார்க்குறாங்க, ஹால்லையும் யாருமே இல்லை. மெயின் டோரும் க்ளோஸில் இருக்குது. அதாவது உள்ள க்ளோஸில் இல்லை, வெளியே போயிருக்கிறாங்க. கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அங்கே அந்த குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு பானு போயிட்டாங்களா? அப்போ இவ்வளோ நேரம் இவங்க யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க? இவங்களை கிராஸ் பண்ணி போன அந்த உருவம் யார்? யாரோ ஒருத்தவங்க இங்கிட்டு ரைட் சைடில் இந்த குக்கர் எடுத்து லெஃப்ட் சைடில் வச்சுருக்கிறாங்க. அத்தர் ஸ்மெல் வந்துருக்குது வீட்டுக்குள்ளே. இவங்க தங்கச்சி யூஸ் பண்ணுற, பானு யூஸ் பண்ணுற அந்த அத்தர் சென்ட் ஸ்மெல் தான் வந்திருக்குது. ஹெவியாக வந்திருக்குது கிச்சனுக்குள்ளே. இவங்க அக்காவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விசில் எடுத்துருக்குதுங்க. இந்த விசில் சத்தத்துக்கு பயந்து போய் ஓடி இருக்கிறாங்க வெளியே. டோரை ஓப்பன் பண்ணிட்டு, மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டு அந்த லிஃப்ட் கிட்ட அமுக்கிட்டே இருந்திருக்காங்க. லிஃப்ட் வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க பார்த்தா அவங்களோட குழந்தை, பானுவோட குழந்தைய கூப்பிட்டு பானு தான் வந்திருக்காங்க. பானுவை கண்ட மணிக்கு திட்டி இருக்கிறாங்க அவங்க அக்கா. எங்கடி போனேன்? கீழே சூப்பர் மார்க்கெட் தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு தான் வாங்குறக்காண்டி போனேன். அறிவு கிட்ட வேலையை தனியாக விட்டு போவோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டப்பட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு வான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வைக்கும். கரண்ட் வந்துருது. நடந்ததை சொல்றாங்க அவங்க அக்கா. இப்போ பானுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா பானு இத்தனை நாளா அவங்க லைவா பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி உரசுனது, இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து ஒரு பொருளை தூக்கி வச்சது இதெல்லாம் பார்த்தது கிடையாது. அன்னைக்கு தொட்டில் ஆடும்போது கூட மேபி எங்கிட்ட இருந்தால் காத்தடிச்சு கூட அதை ஆடி இருக்கலாம். பள்ளி விழுந்தப்ப கூட இது காமனான விஷயம். பள்ளி கீழே விழுந்து தடிக்கி விழுந்ததுலாம் காமனான விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய பள்ளி இருக்குது பயமான விஷயம். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி பார்த்தது, இது எல்லாரோட அப்பார்ட்மெண்ட்லேயுமே எதனா ஒரு கேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்படியே மனசில் வச்சுக்கிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு நல்லா இருக்குது, வெல்த் நல்லா இருக்குது, நல்லா காசு வருது, நல்ல ப்ரமோஷன் வருதுங்கிறாரு. அப்போ நல்ல வீடுன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ தான் இவங்க அக்காவுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா தான் அவங்க கன்ஃபார்மே பண்ணுறாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, இதனால நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு. இது அவங்க அக்கா கிட்ட சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நடிச்சிருக்கிறாங்க. அவங்க அக்கா கிளம்புற வரைக்குமே, ஏய் லூஸு, நான் தான் வந்தேன், நான் தான் அத்தர் போட்டிருந்தேன் சரியா, நான் தான் வந்தேன், உன் பின்னாடி வந்து நான் தான் அந்த குக்கரை தூக்கி வச்சேன், எதனா கற்பனை பண்ணிக்காத, குழந்தைங்கலாம் பயப்பட போகுதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து நம்பிட்டாங்களாங்க. ஓகே, என்னடி லூஸு மாதிரி இப்படிலாம் பண்ணாதடி, என்கிட்ட சொல்லிட்டு போ, எங்கனாலும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்றைக்கி நைட்டு 8 மணி வரைக்குமே அவங்க அக்கா அவங்க வீட்டில் தான் இருந்துருக்காங்க. லாண்டுட்டு கிளம்பிட்டாங்களாங்க. இந்த விஷயம் தான் இவங்களோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. இவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா பானு சக்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு உட்காந்துருக்குறாங்க. அன்னைக்கு நைட்டும் அவர் வேற ஒரு ஹாப்பியான செய்தியோட வராரு. அவருக்கு அப்படியே ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன், நல்லதுக்கு மேலே நல்லதாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதை சொல்லவே இல்லையாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. இந்த 1 வார கேப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டதே கிடையாது. இவங்க லவ் மேரேஜ். அது போக இவங்க இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிட்டு இருக்கிற ஒரு கப்புள். இவங்களுக்குள்ள எதனா ஒரு சண்டை வந்தால் கூட, பெரிய சண்டையே வந்தாலும் 2 நிமிஷத்தில் பேசி சமாதானம் பண்ணிடுவாங்களாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட சண்டை போட ஆரம்பித்து 2 பேர் பேசாமையும் போயிடுறாங்க. 2 நாள் 3 நாள்லாம் பேசாமல் வந்திருக்கிறாங்களாம். ஆனால் நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அடிச்சிக்க முடியாதான். 2 பேருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். ஆனால் பேசிக்க மாட்டாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு நைட்டு ஒரு 12 மணி இருக்குமாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வரலை. ஒருவேளை வராமல் போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டால் ஃபோனே எடுக்கல, கட் பண்ணியிருக்கிறார். ஹால்லேயே உட்காந்துருக்குறாங்க. குழந்தை தொட்டிலில் தூங்குறாங்க. இவங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நடந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், லைக் பூட்ஸ் போட்டு நடந்தாங்கன்னா ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. எந்திரிச்சிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு போல, வெளியே வந்திருக்கிறாரு போலன்னு நினச்சிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க.
ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பூட்ஸ் தான் போட்டு வருவார். வேலைக்கு போகும்போது பூட்ஸ் தான் போட்டு போவாராம். வரும்போது அந்த சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களாம் அவர் வந்துட்டாருன்னு. ஏசி மட்டும்தான் ஹாலில் ஓடுது, ஃபேன் ஓடலை. ஸோ மயான அமைதியாக இருக்கும்போது இந்த சத்தம் துண்டா கேட்டிருக்குது பானுவோட காதில். எந்திரிச்சு போய் வேமா அவசர அவசரமாக அந்த கிச்சனில் இருக்கிற சாப்பாடு பொருள்லாம் எடுத்துட்டு வந்து ஹாலில் இருக்க டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. 5 நிமிஷமா வெயிட் பண்ணுறாங்க. வெளியே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது ஒழிய அவங்க ஹஸ்பண்ட் வந்து கதவை தட்டின பாடு இல்லை. இவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி கதவை திறந்து பார்த்தா வெளியே யாருமே இல்லையாங்க. இந்த வரண்டால யாருமே கிடையாதான். ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு மறுபடியும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. துண்டா கேட்டிருக்குதுங்க இந்த சத்தம். அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ல இவங்க ஹஸ்பண்ட் யூஸ் பண்ற அந்த பூட்ஸ், இவரு தான் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பூட்ஸ் யூஸ் பண்ணுவாராம். இந்த பாஷா படத்தில் ஒரு பூட்ஸ் சவுண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த சவுண்டு துண்டா கேட்குமா. இவங்க இல்லை, ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்களாம் இவர் வந்துட்டாரு அப்படிங்கிறத. பதட்டமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சரியா படலை. இவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஹாலில் வந்து உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு இவங்களோட ரூமுக்கு போகும்போது கரெக்டாக காலிங் பெல் அமுக்குறாரு. சக்தி வீட்டுக்கு வந்துட்டார். சக்தி வீட்டுக்கு வந்தோடனையும் இவங்க அவர்கிட்ட போய் ஷேர் பண்றாங்க இந்த விஷயத்த. நீ வந்து இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அமானுஷமா நடக்குதுடா, இங்க குழந்தை வந்து தனியா பேசுறான், அன்னைக்கு பள்ளி விழுந்ததுமே எனக்கு வந்து ஏதோ அபசகுணமா தான் தெரியுது. இப்போ இந்த வெளியே ஆப்போசிட் வீட்டுக்காரங்க வேற ஒரு மாதிரி பாக்குறாங்க. எங்க அக்கா வேற வீட்டுக்கு வந்திருந்தா, இந்த மாதிரி அவளுக்குமே ஒரு உணர்வு வந்திருக்குது. யாரோ ஒருத்தவங்க நடந்தது எல்லாத்தையுமே A to Z சொல்லும் போது சக்தியோட முகமும் மாறுதுங்க. ஆனால் அவர் கண்டுக்கல. சரி இதை பற்றி இப்போ பேச வேணாம், காலையில் பேசிக்கலாம், போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு சாப்பிட்டுட்டு. அடுத்த நாள் காலையில் இந்த விஷயத்தை பற்றி 2 பேருமே ஷேர் பண்ணிக்கவே இல்லை, பேசவும் இல்லை. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு பானு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாராம் வேலைக்கு. எப்பயுமே இவங்க சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு தான் போவாராம். இன்னைக்கு சாப்பிடாமே அவர் பாட்டுக்கு முறுக்கிக்கிட்டு போயிட்டாராங்க. இவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது இவங்க குழந்தை தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட பெட்ரூம்ல ஒரு கார்னரை பார்த்து யார்கிட்டயே பேசிட்டு இருக்கானா. இவங்க ரூம்குள்ள அத்தர் ஸ்மெல்லு ஹெவியா அடிக்குதான். வேமா எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருக்காங்க. இவங்க பையன் இன்னுமே மாமா மாமான்னு சொல்லிட்டு யாரு கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்களை தூக்க சொல்றானா. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனோட கண்ணு ஒரு மாதிரி இந்த அண்டர்டேக்கர் கண்ணு மாதிரி மேல போயிருச்சாங்க. இப்படி போயிருச்சான். கருவிலியே இல்லையா, வெள்ளை கருவா இருந்திருக்குது கண்ணு. குழந்தைக்கு 2.5 வயசு குழந்தைக்கு என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க தூக்கி இருக்கிறாங்க. தூக்கி பார்க்கும்போது தெரியுது ஹெவி ஃபீவர் அந்த பையனுக்கு. அவசர அவசரமா கிளினிக் போயிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவரும் கிளினிக் வந்திருக்கிறார். பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே இல்லைங்கிறாங்க. குழந்தை நார்மலா தான் இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவர் திட்டுறாரு சக்தி. இங்க பாரு, நீ தான் கற்பனையில சும்மா ஏதோ வீட்டில் இருக்குது அது இதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன்னா குழந்தைக்கு எதனா ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லி கதை கட்டுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி திட்டிருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் வச்சு. அந்த டாக்டருமே வந்து திட்டிருக்கிறாருமா, எந்த ஜென்ரேஷன்லமா இருக்கிறீங்க, இன்னுமே வந்து ஏதோ இந்த மாதிரி வீட்டில் பார்த்தேன் பேய்கின்லாம் என்ன ஜென்ரேஷன் இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிருக்கிறார். அங்கே வச்சு இவங்களால எதுவுமே பேச முடியல. வீட்டுக்கு வந்துடுறாங்க பானு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து 1 வாரம் இந்த விஷயம் நடந்திருக்குதுங்க. இந்த பையன் யாரையோ ஒருத்தரை பார்த்து கண்ணு இந்த கருவிழி மட்டும் மேலே போயிருமா, வெள்ளை கருவா இருக்குமா, தூக்குன்னு சொல்லுவானா, அத்தர் ஸ்மெல் வருமா. இது கண்டினியூ ஆகும்போது கிளினிக்கு போகாம ஒரு தர்காக்கு கூட்டு போயிருக்கிறாங்க பானு அவங்க குழந்தைய, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம. அங்க அந்த பாய் என்ன சொல்றாருன்னா, இது எல்லா குழந்தைங்களுக்கும் நடக்கிற ஒரு காமனான விஷயமாங்க. 3 வயசு வரைக்கும் குழந்தைங்களோட கண்ணுக்கு கெட்ட சக்தியும் தெரியுமா, நல்ல சக்தியும் தெரியுமா. அதனாலதான் குழந்தைங்களை அன்டைம்ல வெளியே தூக்கிட்டு போக வேணாம்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இது மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புதுசாக குழந்தை பிறந்திருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்கள வெளியே அன்டைமில் அப்படி தூக்கிட்டு போகும்போது அவங்க கண்ணுக்கு நெகட்டிவ் சக்தி தெரியுமாங்க, பாசிட்டிவான சக்திகளும் தெரியுமா. சாமி, அதாவது இந்த தூங்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க சிரிச்சா சாமி வந்து கிச்சனை காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க வயசானவங்களாம். அதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டோரியில் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த பொண்ணு, சொன்ன பொண்ணு அபி. இது அந்த பாய் சொல்லியிருக்கிறாரு, இந்த பையனோட கண்ணுக்கு தெரிகிறது தப்பு கிடையாது, இவனை இப்போ வரைக்கும் எதுவும் ஹார்ம்ஃபுல்லாவோ இல்லை அந்த மாதிரி எதுவும் டார்ச்சர் பண்ணல, அது வரைக்கும் ஓகே. காய்ச்சல் அடிக்குன்னு தானே சொல்கிறீங்க, நான் ஒரு கயிறு கட்டி விட்றேன், அது அவனோட இடுப்புலேயே அந்த அருணாக்கொடியோட சேர்த்தே இருக்கட்டும். இது போக கொஞ்சம் வாட்டர்லாம் கொடுத்து விட்ருக்காங்க, அந்த ஹோலி வாட்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து விட்ருக்காரு. வீட்டில் வந்து தெளிச்சுட்டு இவங்க அன்னைக்கு நைட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம்னு சொல்லி உட்காந்துருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தவர் இவங்க கிட்ட பேசவே இல்லையாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட, அதாவது குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லலான்னு வந்தப்போ கூட அவர் ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிட்டு, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவரோட ஒர்க்கில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இவங்க கிட்ட மூஞ்ச திருப்புறாரு. இவங்க அந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வெளியே அந்த பாய் கிட்ட போய் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் உண்டான கேப் பெருசாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு நாள் சக்திக்கு வீக் ஆஃப் ஆங்க. வீக் ஆஃப்ல சக்தி, பானு அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்க போனது மட்டும் இல்லாம தர்காக்கும் போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் இவங்க பானு வந்து அந்த அத்தர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ற அதே ஃபிளேவர் தான் அன்னைக்கு ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க அக்கா சொன்னாங்க இல்லையா, அவங்க அக்காவுக்கு கிச்சன்ல ஒரு சம்பவம் நடந்தப்ப அதே சென்ட் தான் இன்னைக்கு அடிச்சுட்டு வந்திருக்காங்க. வெளியே போயிட்டு வந்திருக்கிறாங்க. எப்பவுமே சக்தி தான் அவரோட ஷூவை வாஷ் பண்ணுவாராம். அவரோட வேலைக்கு போட்டு போகிற அந்த பூட்ஸ் வந்து அவரே தான் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு கொண்டு போவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நைட்டு ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே
வெளியே ஹாலில் இருக்கிற அந்த பாத்ரூமில் காமன் டாய்லெட்டில் உட்காந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கிறார் ஷூவை. இந்த டைமில் இவங்க குழந்தை வந்து தூங்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே பானு அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் குழந்தைய போட்டு பக்கத்துலேயே படுத்துருக்குறாங்க. குழந்தை நல்லா தூங்கிட்டான். இவங்களுக்கும் தூக்கம் வந்து அரை தூக்கத்தில் கண்ணை மூட போகும்போது திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து டொம்முன்னு படுத்துருக்கிறாரு. இப்போ மெதுவாக படுத்தாங்கன்னா பெட்டில் வந்து நம்மளால் உணர முடியும். அது டொம்முன்னு நம்ம பக்கத்தில் வந்து அழுத்தம் கொடுத்து படுத்தாங்கனாலும் நம்மளால் உணர முடியும் இல்லையா, துண்டாக தெரியும். அதுவும் நம்ம தூங்க போகும்போது டொம்முன்னு வந்து விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரிச்சலாக வரும். அந்த மாதிரி எரிச்சலாகி தான் கண்ணை முழிச்சிட்டு பா கொஞ்சம் மெதுவாக தான் படையப்பா குழந்தை தூங்குதுல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கத்துலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரவே இல்லை. இதுக்கு நடுவில் ஹாலில் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ஷூவை தேய்ச்சிட்டு இருக்கார் இல்லையா, இந்த சத்தத்தையும் அவங்களால கேட்க முடியுது. என்னடா அது, ஹாலில் அந்த பாத்ரூமில் ஷூவை தேய்ச்சிட்டு இருக்கிறான், இங்கே வந்து அப்புறம் எப்படி விழுந்தான், என்ன இது கதைன்னு சொல்லி தெரியாமல் பயந்துக்கிட்டே தான் திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லையாங்க. இவங்க பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க படுத்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, அங்கே யாருமே இல்லை. இப்போ அவங்களோட குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு அல்லாவோட அந்த மந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க, சூறா ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பானு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை இல்லையா, அவங்க அதை மட்டும் பார்க்கல. அதுக்கும் பின்னாடி இவங்க கட்டில் ஒட்டி அந்த மூளையில் ஒரு கருப்பு உருவம், கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு சிவப்பு கலர்ல கண்ணு, இவங்களையே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது, பெருமூச்சு விட்டுக்கிட்டு. இதையும் பார்த்துருக்குறாங்க. வெறும் ஏசி மட்டும்தான் ஓடுது அவங்களோட ரூம்ல, மாஸ்டர் பெட்ரூம்ல. ஃபேன் ஓடல. அத்தர் ஸ்மெல்லு ஹெவியா வருதாங்க. திடீர்னு அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஒரு கருப்பு உருவம் இவங்களோட ரைட் ஹேண்டை பிடிச்சி இவங்களோட வாயை மூடிட்டு இவங்க காது கிட்டக்க வந்து, அதாவது ஸ்மெல் பண்ணுதான், மோப்பம் பிடிக்கிறது மட்டும் இல்லாம காதுல வந்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்குதுங்க அரேப்ல, அர்த்துகி ஜமில் அலாய்கி அப்படின்னு இருக்குதுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ போட்டிருக்கிற அந்த அத்தர் சென்ட்டோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தமா. இந்த இதில் வரும் பார்த்துருக்கீங்களா, நம்ம அருந்ததியா ஏதோ சம்திங்ங்க, அருந்ததின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்துட்டு பொம்மாயின்ட்டு ஒரு கேரக்டர் வந்து அவங்கள ஸ்மெல் பண்ணும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி அந்த டோனில் சொல்லிட்டு போயிருக்குதுங்க இந்த உருவம். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. வாயவும் மூடி இருக்குது, கையவும் பிடிச்சிருக்குது, அழுத்தி பிடிச்சிருக்குதான் ரைட் ஹேண்டை. குழந்தை வேற இருக்குது. திடீர்னு இவங்களோட ஹஸ்பண்டும் உள்ளே வந்து படுத்திருக்கிறாரு. இப்போ டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இவங்க மேல இருந்து எந்திரிச்சு அவரோட காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போதான் வெளியே ஹாலுக்கு. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்காங்க கத்திட்டு. இவங்க கத்துல என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் வெளியே வந்து ஓடி வந்திருக்கிறாரு. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது இது ஒரு கனவு. ஆனால் இது கனவு இல்லையாங்க. பானு அழுத்தமா சொல்லியிருக்கிறாங்க இந்த பொண்ணு கிட்ட, அபி கிட்ட. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அபியோட அம்மாவையும் அபியும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும். அபிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. நம்பாமையும் இருக்க முடியல, ஏன்னா அவங்க அவ்வளோ பயந்துருக்கிறாங்க இந்த விஷயத்தில். இன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்குன்னா, அவங்க கையில் பிடிச்ச அந்த தழும்பு இருக்கு இல்லையா, இந்த கொம்பு வச்ச ஆத்மா வந்து அவங்க கையை பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தழும்பு அவங்க கையில் இப்போ வரைக்கும் இருக்குதான் அந்த அச்சு. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கண்ணு முன்னாடியே தரன்னு இழுத்துட்டு போயிருக்குது. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் எங்க இல்லை, ஹாலில் இருக்கிறாரு. அப்ப எதனா ஒரு விஷயத்த சொல்ல வருதா, என்ன ஒண்ணுமே புரியலையா அவங்களுக்கு. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா சொல்லியிருக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, அவரு இதை பத்தி இப்ப பேசாத, நம்ம காலையில பேசலாம்னு சொல்லிட்டு, அதாவது அவங்கள சொல்லவே விடலையா, அப்படியே விட்டு குழந்தை இருக்கிறான், நைட் நேரம் இதை பத்தி பேச வேணாம், நம்ம காலையில பேசிக்கலாம், எனக்கு அத்தர் ஸ்மெல் வருது, நம்ம காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாராம். அப்பதான் பானுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, அதை நம்ம கிட்ட மறைச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்ப இவங்க சொல்லும் போது அவரோட முகமே சரியில்லை. அன்னைக்கு நைட்டும் இவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவருக்கு முகம் சரியில்லை. அப்போ என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுல அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லையாங்க பானுக்கு. ஆனால் 3 மணிக்கு மேலே அவங்கள அறியாமலே தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் அவர் வேலைக்கு போகலை. இவங்களை கூப்பிட்டுட்டு இந்த தர்காவில் பாய் இருக்கிறாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாய்கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. நைட்டு சக்திக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ரூமில் இருக்கும்போது சக்தி வெளியே தொடச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா, கழுவிட்டு இருந்தார் இல்லையா அவரோட ஷூவை, அப்பம்போது யாரோ ஒருத்தவங்க வெளியே நடமாடுற சத்தம் கேட்டிருக்குது ஹாலில். இந்நேரத்தில் இவருக்கு வெளியே வந்தா குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்குமோ சொல்லிட்டு கடுப்புல வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்துருக்காரு, யாருமே இல்லை. 2-3 தடவை இந்த மாதிரி ஒரு சென்ஸ் இருந்திருக்குது அவருக்கு. 2-3 தடவை வெளியே வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. ஆனால் 3ஆவது தடவை அவர் வெளியே வந்து பார்க்கும்போது இவங்களோட ரூம்குள்ள ஏதோ ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் போன மாதிரி இருந்துச்சான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அப்படியே போயிருக்குது உள்ள. ஏன்னா மெயின் டோர் வந்து ஓப்பன்ல தான் இருக்குது, ரூம் டோர். அதுக்குள்ளே யாரோ ஒரு உருவம் போனதை இவரே பார்த்துருக்கிறாரு. கண்ணை கசக்கிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஏதோ ஒரு கற்பனையில் இருந்திருப்போம் போல. ஏன்னா உள்ளே உட்காந்துருக்கோம் இல்லையா, குத்த வச்சு உட்காந்துருக்கும் போது இப்படி கண் இருட்டுறது சகஜமான விஷயம்னு சொல்லிட்டு விட்டாராம். அந்த டைமிங்கும் இவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறமா அலறி அடிச்சு கத்துன டைமிங்கும் ஒன்று. இப்போது பானுக்கு கனவுல வரல,
அவங்க ஹஸ்பண்ட் எந்த ஒரு உருவத்தை வெளியே பார்த்தாரோ அந்த உருவத்தை அடுத்த 2 நிமிஷத்துல பானுவும் உள்ள பார்த்துருக்குறாங்க. அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போதான் இவங்க 2 பேருக்குமே பயம் அதிகமாகி பாயை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க தர்கால இருந்து. அவர் வீட்டுக்கு வந்து இந்த ஹோலி வாட்டர் அப்புறம் நிறைய மந்திரங்கள்லாம் உச்சரித்து எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க ஒரு 5 நிமிஷமா. அப்புறமா அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த வீட்டில் ஜின் இருக்குது, இந்த ஜின்னுனால தான் உங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகிறது எல்லாமே நடந்திருக்குது. இவர் செம்ம டென்ஷனாக இருக்கிறார் சக்தி. அது எப்படி வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இதை என்கிட்ட மறைச்சிருக்கலாம், கம்மியான ரெண்ட் அப்போவே நான் யோசிச்சிருக்கணும், நான் கூட ஏதோ குழந்தைய பார்த்துட்டு தான் கம்மியாக கொடுக்குறான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ஸ்பாட்லேயே சக்தி ஃபோன் எடுத்து அவருக்கு ஃபோன் போட ஆரம்பிச்சுட்டாராங்க. இப்போது இந்த பாயும் உங்கள் ஒய்ஃப் பானுவும் தடுத்து பாய் என்ன சொல்கிறாருன்னா, அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க, இது நல்ல ஜின் தான், கெட்ட ஜின் கிடையாது, இது உங்களுக்கு வெல்த்தை கொடுக்கும், உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும், நீங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க, அதனால் இந்த வீடை விட்டுறாதீங்க, இந்த வீட்டிலே இருங்க. என்னைய கேட்டால் நீங்கள் வந்து டெய்லி இந்த சாம்பிராணி புகை போடுறது அப்புறம் சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறத மட்டும் பண்ணாலே நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கலாம், அந்த ஜின்னு இங்கேருந்து போகாது, உங்களை தொந்தரவும் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவரால் அதை ஏற்றுக்க முடியலங்க சக்தியால். என்ன தான் வெல்த்தை கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் பவர் கொடுத்தாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லைன்னா நம்ம இவ்வளோ சம்பாரித்து பிரயோஜனமும் கிடையாது, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமும் கிடையாதுங்கிறத அந்த மனுஷன் உணர்ந்துருக்கிறாருங்க. ஸோ எனக்கு இந்த வீடு வேணாம், ஓனர்கிட்ட சண்டை போட்டு இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜின்னு இருக்குது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி அடுத்த ஒரு வாரத்தில் இந்த வீடை காலி பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க. வீடை காலி பண்ணிட்டு அதே ஏரியாவில், அதே கார்டனுங்கிற ஒரு ஏரியாவில் வேற ஒரு வீடு, வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பிடிச்சிருக்கிறாங்க. அங்கே 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, 12,500 வாடகை 1 BHKக்கு போயிட்டு அவங்களோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா இந்த வீட்டில் வேற ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இன்னொரு வேற ஒரு பில்டிங்கில் வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்தவர் முதல்ல வந்தப்போ பைக்கில் வந்திருக்கிறாரு. அடுத்த ஒரு மாதத்துலேயே கார் வாங்கியிருக்கிறாரு. அடுத்து ஒரு வருஷத்துலேயே வீடும் வாங்கியிருக்கிறாரு. அதே அப்பார்ட்மெண்ட்டில் வேற ஒரு 2 BHK வீடு வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அதே அப்பார்ட்மெண்ட்டில் 1 BHKவை அவர் உடலையாங்க, ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறாராங்க. இதை இவங்க கண்ணால் பார்த்துருக்குறாங்க, பானுவும் சக்தியும் இவங்க ஃபேமிலி. அந்த வந்தார் இல்லையா வீட்டுக்கு, அவர் ஒரு பேச்சுலராங்க. பேச்சுலராக இங்கே பெங்களூரில் தங்கியிருக்கிறார். அவரோட குடும்பம் எல்லாம் சென்னையில் இருக்கிறாங்களாம். இவர் மட்டும் பேச்சுலராக அங்கே இருக்கிறனால அவருக்கு எதுவும் பெருசாக தெரில, வீட்டுக்கு வரதும் தெரில போகிறதும் தெரில. அவர் டிஸ்டர்ப் பண்ணிச்சுனாலும் அவர் ஒருவேளை குடிபோதையில் இருப்பார், அதெல்லாம் என்னன்னு தெரிலங்க இவங்களுக்கு. ஆனால் அவருக்கு வெல்த் பவரை அள்ளி கொடுத்துருக்கு தான் அந்த ஜின். இதுதான் என்கிட்ட அபி சொன்ன ஸ்டோரி. என்னோட நரேஷனில் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவங்களோட பேர் எல்லாமே கற்பனை பெயர்கள் தான். இந்த பெங்களூரில் இந்த கார்டனுங்கிற ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம் தான். பேரை மட்டும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எப்போயாச்சும் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி ஜின் அனுபவங்கள் இருக்குது, அது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்களோட வீட்டில் இதே மாதிரி ஒரு ஜின் இருந்து அந்த ஜின் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுது, ஆனால் அப்பப்போ குழந்தைக்கு மட்டும் இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போகுது, அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி நமக்கும் ஒரு பாய் கிடைக்கிறாரு வெளியே இருந்து தர்கால இருந்து அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உங்கள் குழந்தை ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டு வெளியே வருவீங்களா? இல்லை அந்த வீட்லேயே இருந்து ஒரு கை பார்த்துடலாம், ஒரு மாதம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெல்த் பவரை வந்து சேர்த்துக்கலாம், அதாவது காசு பவரை வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு அந்த காசில் வெளியே ஒரு வீடு வாங்கிட்டு வெளியே வரலாம்னு நினைப்பீங்களா? இல்லை என்ன நினைப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து உங்களோட நேம் சொல்லியே நான் வந்து இவங்க இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக ஒரு செக்ஷன் வச்சு பேசலாம். இப்போ நீங்கள் உங்களோட சைடில் என்னென்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை என்கிட்ட கேட்பீங்க. நானும் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னோடய ஒய்ஃபையும் குழந்தையும் வேறு, அதாவது நம்ம சொந்தக்காரங்க வீட்லையோ இல்லை அம்மா வீட்லையோ இல்லை தனியாக அது பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுட்டு இந்த வீடை வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த வீட்லேயே நான் இருந்திருப்பேன். அந்த வீட்டில் நம்ம என்ன 24 மணி நேரமாக இருக்க போகிறோம்? குழந்தை கூடயும் ஒய்ஃப் கூடயும் போய் படுத்து தூங்க போகிறோம். இந்த வீட்டில் நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு ஆதாரம், அவ்வளோதான். அந்த வீடு வந்து என்னோட பேர்லேயே அக்ரிமெண்ட் இருக்கும், ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த வீடை வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணி அங்கே உள்ளே உட்காந்து டெவில்ஸ் கிச்சன் ஷோ எடுத்துகிட்டு இருப்பேன். இதைத்தான் நான் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிச்சுவலில் ஆரம்பித்த சூப்பர் தேங்க்ஸ் இப்போ ஒவ்வொரு வீடியோவுக்குமே நல்லா இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் வந்து நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு 7 பேர் இருக்கிறாங்க.
நம்ம போன ஸ்டோரி வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதில் 7 பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் கோஸ்டீஸ், நீங்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட ஸ்டோரிஸ்லாம் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கிறது எனக்கு தெரியும். நம்மளோட அடுத்த ஷூட்டிங் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு எனக்கு வந்து ஒரு கிளினிக் செட்டப் தேவை. பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேர் டாக்டர்ஸும் இருக்கீங்கங்கிறது எனக்கு தெரியும். உங்களோட தனி கிளினிக் இருக்கும் இல்லையா, பெட்டுலாம் வச்சுருப்பீங்க. எனக்கு எப்படி வேணும்னா, பெட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கிளினிக் வேணும். உங்களில் யாராச்சும் ஒருத்தர் உதவி பண்ண முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமுக்கு வந்து என்னை ரீச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு ஷூட்டிங்க்கு வந்து லொக்கேஷன்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் காமனாக சொல்கிறேன். உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தாலோ, இல்லை நானும் எங்கள் அண்ணன் கூட வந்து ஒரு ஒரு இதாக இருப்பேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், நான் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி எதுவும் வேணாம். எப்படினாலும் நான் அதை எடுக்க தான் போகிறேன். வெளியே எங்கேயாவது பார்த்து எடுக்க தான் போகிறோம். ஸோ உங்ககிட்ட கேட்குறேன், யார்கிட்டயும் கிளினிக் இருக்குது, அது வந்து சென்னைக்குள்ளேயே இந்த ஒரு வடபழனி அந்த சர்க்கிள்லேயே ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கேயாச்சும் இருக்குது, நீங்கள் வந்து எப்போனாலும் ஷூட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் தான் நமக்கு தேவை. அங்கே இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். கரூரில் 40 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே கோஸ்டீஸ் சார்பாக என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். கரூரில் இருக்கிற நம்ம கோஸ்டீஸாக இருக்கட்டும், அவங்க இறந்து போன குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி மீட்டிங்க்கு யாருமே குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு போகாதீங்க. குழந்தையா குடும்பமாக போகாதீங்க. எனக்கு புரியுது. அதை விஜய் அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. குழந்தைங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு வராதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க, சேஃப்டியாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் 2 ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, தடியடி நடத்துறது, இடைஞ்சலை கொடுக்கறது, உடசலை கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமோ அந்த மனுஷனால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவர் நல்லது பண்ணணும்னு பண்ணுறாரு. ஆனால் நல்லா பண்ணுறாங்க அவரை. காலம் பதில் சொல்லும்.